என் பேர் வந்து பிரேம் கல்லாங்க. நான் அவினாசியில் இருக்கிறோம். எனக்கு வந்து நான் வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கிறேங்க. அப்போ வந்து நான் கெமிஸ்ட்ரி லேபில் நான் 30 இயர்ஸ்க்கு முன்னாடி படித்ததுங்க. படிக்கிறப்ப வந்து அந்த லேப் என்னைக்கு வந்து கெமிஸ்ட்ரி லேபுக்கு போயிட்டு வரேனோ அப்போவே எனக்கு வந்து எச்சிங் மாதிரி ஆரம்பிச்சதுங்க. அப்போ வந்து எனக்கு என்னென்ன அலர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமப்பட்டுட்டேங்க. அதாவது இன்னர்ஸ் கூட என்னால் போட முடியாதுங்க. எந்த இன்னர்ஸ் போட்டு அது நைட் ரிமூவ் பண்ணுறப்ப பார்த்தா அந்த இடம் ஃபுல்லாகவே அரிக்குங்க. என்னடா ரொம்ப கஷ்டம். சில்க் சாரி கட்டவே முடியாதுங்க. யாராவது ஒருத்தவங்க மேரேஜ் கூப்பிட்டாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. சில்க் சாரி கட்டிட்டு போய் பிளவுஸ் போட்டாலே வந்து பிளவுஸை கழட்டின உடனே பார்த்தா உடம்பெல்லாம் தடிப்பாயிடும். முகமெல்லாம் வீங்கிடும். ஃபுல்லா அப்ளை பண்ண இதோட மாதிரி ஆள் அடையாளமே தெரியாத மாதிரி ஆயிடுங்க. அது எல்லாமே வந்து எனக்கு அதாவது இப்போ நைட்டி மட்டும்தாங்க போட முடியும் உடம்புல. அந்த அளவுக்கு ரொம்ப சிரமப்பட்டேங்க. தூக்கமே போயிடுங்க. நடுவில் 1:30 2:30 எழுந்திரிச்சு ஃபுல்லா எச்சிங். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வெளி காத்து படக்கூடாதுங்க, சில்னஸ் படக்கூடாது. நம்ம எவ்வளவு நாள் தான் அந்த வீட்டுக்குள்ளேயே இப்படி இருக்கிறது அப்படின்ற அளவு கூட நான் பயந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து ஜாபுக்கு போனேன். ஜாபுக்கு போனது வந்து சில் கண்ட்ரி ஓசூரில் ஒர்க் பண்ணேங்க. அப்போவும் எனக்கு வந்து எச்சிங் இருக்குங்க. ஆனால் வந்து இந்த தடிப்பு தடிப்பாக வீங்காதுங்க, ரொம்ப எச்சிங்காக இருக்கும். அப்போ ஆயில் மட்டும் அப்ளை பண்ணுவேன். அப்படியே சர்டன் ஸ்டேஜில் வந்து அதுவும் ஓரளவுக்கு விட்டு விட்டு வந்துகிட்டே இருந்ததுங்க. அதுக்கப்புறம் மேரேஜ் ஆகி வந்துட்டேன். அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக இல்லவே இல்லைங்க. ஆனால் வந்து இப்போ அந்த அலர்ஜி வந்து ஜஸ்ட் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து எனக்கு வர ஆரம்பிச்சதுங்க. அப்போ வந்து நான் அமர்நாத் போயிருந்தேங்க. அப்போவும் அந்த சில்னஸ் பட்டதுனாலயா என்ன என்ன காரணம்னே தெரியலைங்க. அப்போ அலர்ஜி வந்தது. வந்தவுடனே லாஸ்ட்டு செப்டம்பரில் வந்ததுங்க. வந்தவுடனே இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து சும்மா ஆயில் அப்ளை பண்ணி செஞ்சு ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் பண்ணிட்டு பார்த்தேன். ஒன்றுமே சரியாகலை. அதுக்கப்புறம் ஸ்கின் டாக்டர்கிட்ட எல்லாம் போனோங்க. போனோடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பார்த்தாங்க, டேப்லெட் மட்டும் கொடுத்தாங்க. அந்த டேப்லெட் சாப்பிட்டேன். டேப்லெட் சாப்பிட்டா என்ன ஆகுது, ஒரே தூக்கம். காலையில் எழுந்தா ரொம்ப நேரம் ஆகும். தூங்கிட்டே தான் இருந்தேன். திருப்பி எவ்வளோ நாள் தான் அந்த டேப்லெட்டை சாப்பிட்டுட்டே நம்ம லைஃப்பை ஓட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிரமம் ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் தான் திருப்பி வந்து எங்கள் சிஸ்டர் ஒருத்தவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு கிளினிக் இருக்குது, ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க, அவங்ககிட்ட வேணால் நீ ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் அங்கே அப்பாயின்மெண்ட் வாங்கினோம். அப்புறம் சர்டன் முடியாமல் போயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், ஒரு சிட்ரிசன் மட்டும் நானே டாக்டர்கிட்டையும் போகல, எங்கேயும் போகல. சிட்ரிசன் டேப்லெட் மட்டும் போட்டேங்க. ஒரு டேப்லெட்டை மட்டும் ஒடிச்சு ஒரு வாரம் 2 நாளைக்கு ஒரு 4 நாளைக்கு ஒரு தடவை அந்த டேப்லெட் சாப்பிட்டுட்டே இருந்தேன். இப்போ திருப்பி இந்த டேப்லெட் எப்படி வேண்டான்ட்டு தான் பிறகு இவர் ஹரி காளிதாஸ் அப்படின்றவரை வந்து நான் கான்டாக்ட் பண்ணேங்க ஜான் எண்டில். சரி நீங்கள் நேரில் வாங்க மேடம், பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு பார்க்கலாம் அப்படின்னாரு. நான் ஃபஸ்ட்டு டே அவர்கிட்ட போனவுடனே ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டாரு, உங்களுக்கு நாடி மட்டும் நான் பிடிச்சு பார்க்குறேன், நாடி பிடிச்சு பார்த்துட்டு நானே சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாருங்க. சரின்னு சொல்லிட்டு நாடி பிடிச்சு பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. நாடி பிடிச்சு பார்த்த உடனே கரெக்டாக சொல்லிட்டாரு, உங்களுக்கு வந்து இது வாத உடம்பு அண்டு கபம் கிடையாது, பித்தம் அண்டு வாதமாக இருக்குது, இது ரிலேட்டடாக தான் உங்களுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாருங்க. நான் February 1 ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்த உடனே ஃபஸ்ட்டு நீடில் போட்டாங்க. நீடில் போட்ட உடனே அன்னைக்கே நான் அந்த சிட்ரிசன் டேப்லெட்டே நிப்பாட்டிட்டேங்க. நிப்பாட்டின உடனேவும் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து எனக்கு அந்த எச்சிங் இல்லை, அலர்ஜி எதுவுமே இல்லைங்க. ஆனால் மறுநாளும் வரல. ஃபஸ்ட்டு சாட்டர்டே போட்டேன். சாட்டர்டேவும் டேப்லெட் சாப்பிடல, சண்டேயும் டேப்லெட் சாப்பிடல. மண்டே மட்டும் எச்சிங் வந்தது. வந்தவுடனே அன்னைக்கு மட்டும் கொஞ்சம் மூல டேப்லெட் சாப்பிட்டுட்டேன். அப்புறம் டியூஸ்டே அவர்கிட்ட போனேன். போய் நீடில் போட்டாங்க. நீடில் போட்ட உடனேவும் பிறகு அப்படியும் 3 டேஸ்க்கு எச்சிங்கே இல்லைங்க. அப்புறம் 3 டேஸ் கழிச்சு லேசாக எச்சிங் வந்தது. திருப்பி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு 2 டேஸ் டேப்லெட் இல்லை, அப்புறம் 3 டேஸ் டேப்லெட் இல்லாமல் மேனேஜ் பண்ணேன். அப்புறம் 5 டேஸ் மேனேஜ் பண்ணேன். அப்புறம் எப்படி போயிட்டே இருந்ததுங்க. போனப்போ ஒரு கொஞ்சம் நாள் அப்புறம் வீக்லி ஒன்ஸ் தான் டேப்லெட் சாப்பிட வேண்டியதாக இருந்தது. இதுக்கு முன்னாடி வந்து எனக்கு ரொம்ப சிரமப்பட்டேங்க. அப்போ நான் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேங்க. இவ்வளோலாம் மூஞ்சி முகமெல்லாம் வீங்கி போய் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டேமே அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு தகுந்த மாதிரி அவருக்கு வந்து ஒரு நாளைக்கும் ஒரு ரைஸ் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க. அதாவது ராகி, திணை, கரும்பு, வரகு, இதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கரெக்டாக ஷெட்யூல் போட்டு கொடுத்தாருங்க. டெய்லி நாங்கள் அதவே ஃபாலோ பண்ணோம். அப்புறம் மாப்பிள்ளை சம்பா வந்து ரொம்ப நல்லது, அதை டெய்லி நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னாரு. பிறகு வந்து வாரத்தில் சாட்டர்டே மட்டும் வந்து எனக்கு இந்த வெள்ளரிக்காயும் இந்த சிகப்பு பூசணிக்காயும் போட்டு அடித்து ஜூஸ் குடிங்க சாட்டர்டே அப்படின்னாரு. அப்புறம் வந்து உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னாக இருக்குது, அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி வந்திருக்குது, நீங்கள் வந்து ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க. இது மாதிரி கொஞ்சம் நிறைய டிப்ஸ் எல்லாம் நிறைய சொன்னாருங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அது எல்லாமே ஃபாலோ பண்ணேங்க. இப்போ வந்து ஒரு சுகர் கம்ப்ளைண்ட் அப்படின்னு போனோம். 3 மந்த்ஸ் ஆவரேஜ் அப்படின்னு எடுக்கிறப்ப என்ன ஆயிடுச்சு, ஒரு 10 இருந்தது. 10 இருந்தது வந்து 3 மந்த்ஸ் ஆவரேஜுக்கு அப்புறம் விட்ட போனப்போ ஒரு 9.6 வருது. டேப்லெட்டும் இல்லை, எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, ஒரு 3 மந்த்ஸ் அப்படின்றப்ப என்ன ஆகுது, ஒரு டேப்லெட்டுமே எடுக்காம இவர்கிட்ட வந்து எங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிக்குதுங்க. இப்போ டேப்லெட் சாப்பிட்டு டாக்டர்கிட்ட போகிறப்ப அந்த டேப்லெட்டால் வர சைடு எஃபெக்ட்டும் நம்ம ஏற்றுக்க வேண்டியதாக இருக்குது. டேப்லெட்டும் நோயும் கரியாகிறதில்ல. பட் இந்த இதனால வந்து எங்களுக்கு சைடு எஃபெக்ட் கிடையாது. பட் வந்து என்ன ஆகுது, அந்த டிசீஸோட இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருதுங்க. அதை வந்து எங்களால் வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சதுங்க. இவர் வந்து ஃபஸ்ட்டு நான் போனப்போ என்ன சொன்னார், மினிமம் ஒரு 48 சிட்டிங்ஸ் ஆச்சும் நீங்கள் வர வேண்டியது இருக்கும்.
சரி நானும் சரி நான் 48 சிட்டிங்ஸ் தானே, நமக்கு எத்தனை வேலை இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு இதை குணப்படுத்துறதுக்கு நம்ம 48 நாள் கண்டிப்பாக போய் எப்படியாச்சும் நம்ம அதை குணப்படுத்திடணும் அப்படின்னு சொல்கிற ஒரு இதில் தாங்க போனோம். போனப்போ வந்து ஒரு 18 சிட்டிங்ஸ்லேயே வந்து எனக்கு நார்மல் ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், ஒரு ஒரு 1 வீக் கழிச்சு தான் 19th சிட்டிங் போனேன். அப்புறம் 2 வீக்ஸ் கழிச்சு தான் 20th சிட்டிங் போனேன். திருப்பி என்ன பண்ணேன், ஒரு 1 மந்த் கேப் விட்டுறலாம், நானே என்னை டெஸ்ட் பண்ணிட்டேங்க. டெஸ்ட் பண்ணிட்டு நம்ம வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 மந்த் கேப் விட்டுறலாம், நீடிலே போடாம நம்ம மேனேஜ் பண்ணி பார்க்கலாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டுங்க பண்ணி. இப்போ வந்து எனக்கு வந்து விட்டு 10 வீக்ஸ் ஆயிடுச்சுங்க, நான் நீடில் போடாம விட்டு. இப்போ 10 வீக்ஸ் வந்து எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாதுங்க. மேக்ஸிமம் 18 வீக்ஸ்ல கியூர் ஆயிடுச்சு. நான் வந்து திருப்பி எக்ஸ்ட்ரா ஒரு போனஸா தான் 2 சிட்டிங் எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து 10 வீக்ஸா வந்து எந்த ஒரு தொந்தரவுமே இல்லைங்க. 100% எனக்கு கியூர் ஆயிடுச்சுங்க. இப்போ நான் 100% நார்மலா இருக்கிறேங்க. இப்போ வந்து நான் ஃப்ரீயா திரியிறேங்க, வெளியில எல்லாமே போறேன் பண்றேன். இப்போ எந்த பிரச்சனையுமே இல்லை, இப்போ நார்மலா இருக்கிறேங்க. ஹரிக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸுங்க.